ஒரு நாடில் அருணன் என்ற சிறுவன் வசித்து வந்தான். சிறுவயதிலிருந்து அவன் நேர்மையாக வாழ்ந்து எப்போதும் உண்மையையே பேசும் பழக்கத்தைக் கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் பள்ளிக்குப் போகும் வழியில் ஒரு வயதான பாட்டி தனது பையில் இருந்த பணத்தை கீழே விடுவதை கவனித்தான். அதைப் பார்த்த அருணன் உடனே பையை எடுத்து பாட்டியிடம் கொடுத்தான். பாட்டி மகிழ்ச்சியுடன், "மகனே, நீ இப்படி நேர்மையாக நடந்ததால் உனக்குக் கொடுப்பதற்கு கொஞ்சம் பணம் தருகிறேன்" என்றாள். அதற்கு அருணன், "பாட்டி, இது உங்களுடையது. உங்கள் சொத்தை திருப்பிக் கொடுத்ததற்காக நான் எதையும் எதிர்பார்க்க முடியாது. நீதியுடன் வாழ்வதே எனது கடமை" என்று கூறி திரும்பிச் சென்றான். அந்த நேரத்தில் அருகில் நின்ற ஒரு பெரிய வணிகர் இந்த நிகழ்வை கவனித்தார். அவர் அருணனை அழைத்து, "உன் நேர்மையான வாழ்வு எனக்கு மிகவும் பிடித்தது. நமக்கு நீதி மிக முக்கியம். நீயே ஒரு நாள் பெரிய மனிதராக உயர்வாய்" என்று பாராட்டினார். இதைப்போல திருக்குறளில் குறள் கூறுகிறது, "ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம். உயிரினம் ஓம்பப்படும் ஹூட்." நேர்மையான வாழ்வு உயர்வை தரும். ஆகவே ஒழுக்கத்தை உயிரினம் மேலாக பாதுகாக்க வேண்டும். அருணனின் நேர்மையான செயலால் அவன் எல்லோரிடமும் மதிப்பு பெற்றான். நீதியுடன் வாழ்வது மிகப்பெரிய பெருமையை கொடுக்கிறது என்பதை இந்தக் கதையால் நாமும் உணரலாம்.